ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் வாய்ஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, OnePlus Realme அப்படிங்கிற 2 டிவியோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். எந்த டிவி பெஸ்ட்டாக இருக்கும், OnePlusல என்னென்ன ஃபீச்சர்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக OnePlus பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சில் ஒய் சீரீஸில் இப்போ ஒரு டிவியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் 12,999 ருபீஸ்க்கு. ஆல்ரெடி ரியல்மி டிவி வந்து இதே ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 டிவியுமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான். பட் எந்தெந்த ஃபியூச்சர் எதில் இல்லை அப்படிங்கிறது இதில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே எடுத்துப்போம். 2 டிவியோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 32 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 80 சென்டிமீட்டர் தான். ஸ்க்ரீனோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி தான். இதோட ரிசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா OnePlusஸை பொறுத்த வரைக்கும் வெறும் HD மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா HD ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஓஎஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டான ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். அதுவும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஸ்மார்ட் டிவி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெசலெஸ் டிஸ்பிளே தான். நம்ம பார்க்க போகிறது ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் 2 டிவியுமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த OnePlus ரிமோட்டுங்கிறது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மேலே உள்ள நேவிகேஷன் பட்டன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சென்சார் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மி வந்து நார்மலாக எல்லாமே பட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு OnePlusல ரொம்பவே அது பிடிச்சிருந்துச்சு. 2 ரிமோட்டுமே பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி ஃபீச்சர் பார்க்க போகிறோம். ஒய்ஃபையை பொறுத்த வரைக்கும் 2 வந்து இன்புல்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஈத்தர்நெட் பார்த்திங்கன்னா OnePlusல வந்து RJ45 அப்படிங்கிற ஒரு போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மியில் வந்து அது கிடையாது. அப்புறம் HDMI போர்ட் அப்படிங்கிறது 2 டிவிலையுமே வந்து 3 HDMI போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. USB போர்ட்டு பார்த்திங்கன்னா 2 வந்து 2 USB போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆடியோ ஃபீச்சர். இந்த இடத்துல ஆடியோ ஃபீச்சர் அப்படின்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா ரியல்மி OnePlus அப்படிங்கிற 2 தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டு OnePlusல 2 ஸ்பீக்கர் கொடுத்து 20 வாட்ஸ்க்கான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பட்டு ரியல்மியில் வந்து 24 வாட்ஸ்க்கான 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 2 வந்து MediaTek தான் கொடுத்துருக்காங்க. பட்டு இதில் 2 பார்த்தீங்கன்னா 64 பிட்டுக்கான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டிவியோட RAM கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டிவியுமே வந்து 1 GB கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 8 GB கொடுத்துருக்காங்க. இம்பிள்டாக என்னென்ன அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டால் யூடியூப் கொடுத்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இம்பிள்டாகவே அவங்க கொடுத்துட்றாங்க. அதோட பார்த்திங்கன்னா 2 டிவிலையுமே வந்து Chromecast அப்படிங்கிறது இம்பிள்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவரை நம்ம பார்த்ததில் இந்த 2 டிவிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு HD ரிசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் OnePlus வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா HD மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா HD ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 டிவியுமே பார்த்திங்கன்னா 720 ரிசல்யூஷன் வரைக்கும் தான் ஒரு சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ரெண்டுமே வந்து 1080 ரிசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. நம்ம பார்க்க போகிறது சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் OnePlusல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொடுத்து 20 வாட்ஸ்க்கான அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மியில் வந்து 24 வாட்ஸ் கொடுத்து 4 ஸ்பீக்கருக்கான அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டை பொறுத்த வரைக்கும் OnePlusல பார்த்தீங்கன்னா RJ45 அப்படிங்கிற ஒரு போர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ரியல்மியில் வந்து இந்த போர்ட் கொடுக்கல. இந்த ஃபியூச்சர் மட்டும்தான் இந்த 2 டிவிக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. மற்றபடி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு, சைஸு மற்ற எல்லாமே வந்து சேம் தான். ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த 2 டிவியோட ஃபீச்சர்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ வந்து எந்த டிவி வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். பெஸ்ட்டு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 24 வாட்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து சவுண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HD ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. பட் OnePlusல வந்து இந்த 2 ஃபீச்சர் கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து ஈத்தர்நெட் அப்படிங்கிற RJ45 வந்து கொடுத்துருக்காங்க. 2 டிவிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இந்த டிவியில் வந்து சவுண்ட் குவாலிட்டி அண்ட் டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் வந்து ஈத்தர்நெட் வந்து டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் அண்டு டிஸ்பிளே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ரியல்மி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஏதோ ஒரு டிவி நார்மலாக இருந்தால் போதும், OnePlusஸே ஓகே தான் அப்படின்னா OnePlusஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். OnePlusஸோட சேல் பார்த்தீங்கன்னா அமேசானில் கம்மிங் ஜூலை 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான லிங்கை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக OnePlus அண்டு ரியல்மி டிவிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.